ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கொடூரமாக கொலையான, அது பயங்கரவாதத்தால் கொலையுண்ட சங்க காரியகர்த்தர்களை நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பேர் உயிர் பலிதானம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் என்றென்றைக்கெல்லாம் பலிதானி ஆனார்களோ அந்த நாள் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஞாபகப்படுத்தி அவர்கள் தியாகங்களை எழுதி அதை ஒரு கர்மசக்தியாக செய்து வருகின்ற, வீர முழக்கம் செய்கின்ற, டிவி பேட்டியில் கடாமுடான்னு கூட ஆத்திரமாக பேசக்கூடிய அக்ரஸிவ் ஸ்பீக்கர் ஓமாம்புலியார் என்று அன்பாக அழைக்கப்படுகிற ஜெயராமன் இப்பொழுது வீர வணக்க உரையாற்றுவார். ஜெய் ஸ்ரீராம். வீர வணக்க நாள் அஞ்சலி கூட்டத்தையும் சபதமேற்பு தின கூட்டத்தையும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றியெல்லாம் தெரிவிக்கக்கூடாது, முடியாது. அதனால் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லா பெரியவங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். 1993 ஆகஸ்ட் 8 ஞாயிற்றுக்கிழமை குண்டு வெடித்த நாளில் என்ன விதமான அரசியல் சூழ்நிலைகளும் என்ன விதமான அரசியல் காரணங்களும் அன்றைக்கு இருந்ததோ 32 ஆண்டுகள் கழித்து அதே சூழ்நிலையும் அதே போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களையும் இந்து சமுதாயம் தொடர்ந்து சந்தித்து வருகின்றது. சவால்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் இந்து சமுதாயம் இன்றளவும் சந்தித்து வருகின்றது. அரசியல் ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலோ அல்லது திராவிட இயக்கங்களிலோ யாரோ படுகொலை செய்யப்பட்டால் அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். நம்ம அதை யாரும் வரவேற்கல, அதையும் கண்டிக்கிறோம். அந்த தரப்பில் நமக்கு மாற்று சித்தாந்தம் உள்ள தரப்பில் யாராவது படுகொலை செய்யப்பட்டால் அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல், அது அரசியல் காரணங்களுக்காகவோ கொடுக்கல் வாங்கல் காரணங்களுக்காகவோ அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ எந்த காரணத்திற்காக நடந்திருந்தாலும் அதை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்தி அரசியலாக்கி உருட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்து தேசியத்தின் சார்பாக பாரத நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் இதனை பாதுகாக்க வேண்டும் என்று யார் களப்பணி செய்ய முன்வந்தாலும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வீரத்துறவி ராமகோபாலன் என்றைக்கு வெட்டப்பட்டாரோ, ஜனா கிருஷ்ணமூர்த்தி, நாராயணராவ், திருக்கோவிலூர் சுந்தரம் போன்றவர்கள் கோயம்புத்தூரில் என்றைக்கு வெட்டப்பட்டார்களோ அன்றிலிருந்து இன்று வரை பாரத நாட்டின் பண்பாடு கலாச்சாரம், இந்த நாடு உலகின் குருவாக வேண்டும், நான் அதற்காக ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தின் ஆர்எஸ்எஸின் பாதையில் யாராவது நடப்பேன் என்று சொன்னால் அவர்களுக்கான அச்சுறுத்தல்களும் கொலை மிரட்டல்களும் படுகொலைகளும் இன்று வரை நடப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது. இங்கு பல பேர் அறிவீர்கள், 1993 ஆகஸ்ட் 8 அங்கே ஆர்டிஎக்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் குண்டு வைத்து படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக 2 தினங்களுக்கு முன்பாக கூட இமாம் அலியும் ஹைதர் அலியும் சங்க காரியாலயத்திற்கு வந்து ரிமோட் அந்த பாமை அங்கே இருந்த அந்த படிக்கக்கூடிய ஏரியாவில் இருந்த இடத்துல வச்சுட்டு வெளியில் டீ சாப்பிட்றோன்னு போய் ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தி அன்றைக்கி பாம் வெடிக்கலை. அன்றைக்கி பாம் வெடிக்காத காரணத்தினால்தான் அவன் மீண்டும் ஆர்டிஎக்ஸை வச்சு படுகொலை செய்யப்பட்டதில் அதில் தப்பி பிழைத்தவர்களில் பல பேர் இருக்கின்றார்கள். அதில் அன்பு தம்பி கார்த்தி, மாம்பலம் ஷாக்காவை சேர்ந்த கார்த்திக், விஜயபாரதம் பிரசுரத்தில் இப்பொழுது தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற கார்த்தி உட்பட, கார்த்திற்கு செவிப்பறை கிழிந்து அவனுக்கு காது கேட்பதற்கு மீண்டும் அவன் சாதாரணமாக நடமாடுவதற்கு பல மாதங்கள் பிடித்தது. கண்ணண்டி என்று இப்பொழுதும் சங்க காரியாலயத்திற்கு திருவள்ளூரிலிருந்து வந்து செல்கின்றார். அவருக்கு விரல்கள் எல்லாம் நசுங்கி போய் கூழாக போய் உயிர் பிழைத்தவர்களில் அவரும் ஒருவர். அன்றைக்கு என்ன மாதிரி காரணம் இருந்ததோ அன்னைக்கு காரணம் என்ன சொன்னாங்க? இன்னுமுன்னணிக்காரங்க பேசுகிற வேகமாக பேசுகிறாங்க, சு சிதம்பரம் பேசிட்டாரு, எஸ்டி ஸ்ரீதரன் பேசிட்டாரு அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி, அப்படி ஒருவேளை பேச்சுனா குண்டு வைக்கிறதுன்னா
வைரமுத்துலேருந்து ஆராசாலேருந்து தரதல பிரசன்னாலேருந்து எத்தனை பேருக்கு வச்சிருக்கணும் இவனுங்க? வன்முறையை நாம் ஒருபோலும் ஆதரிக்கவில்லை. ஆனால் நீங்க பேசுனீங்க, அதுக்காக நான் குண்டு வச்சோன்னு ஏதாவது ஒரு மடையன் சொன்னான்னா அப்ப இவங்களுக்கெல்லாம் இத்தனை நாள் நம்ம வச்சிருந்திருக்கணுமா இல்லையா? நாம் வன்முறை பாதையிலே செல்லக்கூடாது. தொடர்ந்து நாம் தாக்கப்பட்டால் கூட, நாம் அவமானப்படுத்தப்பட்டால் கூட சட்டத்தின் வழிதான் செல்ல வேண்டும் என்று 10 நாள் கூட ஆகலைங்க, கும்பகோணம் நாச்சியார் கோவிலில் கூட்டம் போடுறாங்க. திராவிடர் கழகத்தின் சார்பாக அங்கே கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அந்த திராவிடர் கழக கூட்டத்திலே தஞ்சை அரசன் என்ற, குழந்தை அரசன் என்ற ஒரு அரசியல் பிரமுகரும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்ட கூட்டத்திலே ரமேஷ், தந்தை பெயர் பீட்டர் என்பவன் பேசுகின்றான். பேசும்போது இந்து என்றால் வேசி மகன் என்று மிகவும் கொச்சையாக, நான் இங்கே அந்த வார்த்தையை சொல்ல முடியாத காரணத்தினால அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு அதில் நாகரிகமான வார்த்தையை உங்களிடம் முன்வைக்கின்றேன். அந்த ரமேஷ் என்பவன் பேசும்போது இந்து என்றால் வேசி மகன் என்று சொன்னதற்கு அங்கிருந்த யாருமே மேடையில் எதிர்ப்பு தெரிவிக்கல. குறைஞ்சபட்சம் அந்த தரதல வைரமுத்துக்காவது கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அந்த மேடையில் நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடியே ஒரு சிறிய எதிர்ப்பையாவது பதிவு செய்தார், நாகரிகமான எதிர்ப்பையாவது பதிவு செய்தார். ஆனால் அங்கு யாருமே பிரச்சனை செய்யவில்லை, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய வாசுதேவன் என்பவர் நாச்சியார் கோவில் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கின்றார். அந்த ரமேஷா என்பவன் வேற ஒரு பஞ்சாயத்துக்கு போய் மாடும் கண்ணுட்டியுமா ஓட்டிட்டு வந்துடுறான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை. அதன் காரணமாக அவனும் இஸ்லாமியனாகவே கிட்டத்தட்ட வாழ்க்கை முறையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, பாடி சுரேஷ் படுகொலையாக இருக்கட்டும், வேலூர் வெள்ளையப்பன் படுகொலையாக இருக்கட்டும், அல்லது ஆடிட்டர் ரமேஷ் படுகொலையாக இருக்கட்டும், அல்லது வேலூரை சேர்ந்த அரவிந்த் ரெட்டியின் படுகொலையாக இருக்கட்டும், எண்ணற்ற படுகொலையிலே மதம் மாறி ஒன்று அவன் எந்த பெயரில் இருப்பான். தங்க பாம்பிளாஸ்டுக்கும் பாம் வச்ச அந்த ஹைதர் அலி, அவனுடைய பேரு சவுந்தரராஜன், மதுரை ஒத்தக்கடையை சேர்ந்தவன், ஆனைமலை பகுதியை சேர்ந்தவன். ஏழிசை வேந்தல் தியாகராய பாகவதரின் பூர்வீக ஊரை சேர்ந்த மாணிக்க வாசகர் பிறந்த அந்த ஊரை சேர்ந்தவன். அவனும் மதமாறி போன ஹைதர் அலி வச்சுதான் பாம்பு வெடிக்கிறதுக்கு அங்கே ஏற்பாடு செஞ்சாங்க. அதே போன்று எண்ணற்றவர்கள் படுகொலையில் போலீஸ் பக்ரதீன், பன்னா இஸ்மாயில் போன்றவர்கள் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் செய்வதற்கு ரீசெண்டாக மதம் மாறியவனை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த ரமேஷையும் அதே பேட்டர்னில் தயார் செய்கின்றார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், புகார் கொடுத்த வாசுதேவன் இதற்கு முன்பாக எஸ்டிபிஐ கட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நாச்சியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ராஜா முகமது என்பவன் ரொம்ப கேவலமாக இந்து இயக்கங்களையும், இந்து தெய்வங்களையும், இந்து சமுதாய தலைவர்களையும் அருவருப்பாக ஆபாசமாக பேசி வந்து கொண்டிருந்தான். அந்த எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த ராஜா முகமது. அந்த ராஜா முகமதற்கு எதிராக வாசுதேவன் ஐயா அவர்கள் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார். அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் அவர் கோர்ட்டுக்கு சென்று, ஹைகோர்ட்டிலே சென்று டைரக்ஷன் வாங்குகின்றார், காவல்துறை அந்த ராஜா முகமது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அப்பொழுதும் இந்த தடித்தோலாக எருமை மாட்டின் மீது மழை பெய்யுவது போன்று இருக்கக்கூடிய இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தால் மீண்டும் காவல் நிலையத்துக்கு சென்று வாசுதேவன் அவர்கள் புகார் அளிக்கின்றார் இந்த ராஜா முகமது பெயரில். அதன் அடிப்படையில் கண்டெம்ட் இருக்குங்க, ஏற்கனவே போலீஸ் டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க, நீங்கள் திரும்பியே இது மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்கள் மேலே கண்டெம்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி வாசுதேவன் வலியுறுத்தியதன் அடிப்படையில் அந்த ராஜா முகமதை அழைச்சு காவல்துறையில் கட்ட பஞ்சாயத்து செய்கிற மாதிரி எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பீட்டர் ரமேஷ் போட்ட கூட்டத்துக்கு புகார் கொடுத்திருப்பவர், 10 நாட்களுக்கு முன்பாக புகார் கொடுத்திருப்பவர் அந்த ராஜா முகமது மீது சென்ற வருடம் புகார் கொடுத்த அதே வாசுதேவன் தான் மீண்டும் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறை இந்த பீட்டர் ரமேஷின் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்து
ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர், முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர், விச்சுகுந்த பரிஷத்தின் மாவட்ட தலைவர், கும்பகோணம் கண்ணன்ஜி, RSS கண்ணன்ஜி போன்ற இந்து சமுதாய தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று மாலை நடத்துவதற்கு நாச்சியார் கோவில் காவல் நிலையத்திலே பர்மிஷன் கேட்டு கடிதம் கொடுத்தார். காவல்துறை அந்த பீட்டர் ரமேஷ் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த போராட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் கண்டன கூட்டத்திற்கும் பர்மிஷன் கொடுக்காமல் நேற்று மாலை வாசுதேவன்ஜி அவர்களை அழைத்து, உங்களுக்கு இந்த கூட்டம் மறுக்கப்படுகிறது, உத்தரவு கிடையாது, உங்களுக்கு நடத்தி கொள்ள பர்மிஷன் கிடையாது என்று காவல்துறை நமக்கு எதிராக யார் யாரெல்லாம் வேலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு துணை போகின்றது. நியாயத்தை கேட்ட வாசுதேவன் பல்வேறு ரூபங்களில் மிரட்டப்படுகின்றார். அந்த ராஜா முகமது என்ற நபர் மீண்டும் நேற்று காவல் நிலையம் சென்று, ஒருவேளை நீங்கள் இந்து இயக்கங்களுக்கு இந்துக்களை கேவலமாக பேசி, அசிங்கமாக, அருவருப்பாக பேசி, இதை போன்று நடந்த சம்பவத்திற்கு ஒருவேளை நீங்கள் பர்மிஷன் அனுமதி கொடுத்தால் அதே இடத்தில் நாங்கள் இஸ்லாமிய இயக்கங்களும் பெரியாரிஸ்டுகளும் சேர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று சொல்லி காவல்துறையை எச்சரிக்கின்றான். காவல்துறைக்கு சவால் விடுகின்றான். காவல்துறை அந்த பக்கம் போனாங்க, செயினை பறிக்கிறாங்க, பிட் பேக்கெட் அடிக்கிறான், பிடிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை அவனை பிடிக்கணும். ஆனால் பொதுமக்களை அந்த பக்கம் போகாதீங்க, அவன் பிட் பேக்கெட் அடிப்பான், அதனால நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்வது போன்று இந்த ராஜா முகமது, SDPI, பெரியாரிஸ்டுகள், திராவிடர் கழகத்தினர் இவர்களுக்கான பிரஷருக்கு அடிபணிந்து காவல்துறை ஆர்ப்பாட்டத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் அனுமதி மறுக்கின்றது. ஏற்கனவே பல எண்ணுயிர்களை நாம் இழந்து விட்டோம். கும்பகோணம் பகுதியில், குறிப்பாக டெல்டா பகுதியில், கும்பகோணம் பகுதியில் அடிப்படைவாத இயக்கங்கள் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தது போக, தற்பொழுது அந்த பகுதியிலும் அடிப்படைவாதம் துளிர்விட தொடங்கி இருக்கின்றது. இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய அண்ணன் துரைசங்கரிலிருந்து, GKR கணேசனிலிருந்து எண்ணற்றவர்கள் நாம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கடந்த காலங்களில் எதிர்கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது பாலகௌதமனும் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத கொடூர இந்த பெரியாரிஸ்ட் தாக்குதல்களில் தற்பொழுது கௌதமனும் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. எனக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகின்றேன். 1998 கோயம்புத்தூரில் பிப்ரவரி 14 பாம் வெடித்தது. அதுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தான் எனக்கு பையன் பிறந்திருந்தான். அதன் காரணத்தால் என் மனைவி அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. என்னுடைய மைத்துனன், என் மனைவி, என் அண்ணன் குட்டி கணேசன் அந்த 1998 பாராளுமன்ற தேர்தலிலே டம்மி வேட்பாளராக தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே லேலன் சீனிவாசனும் குட்டி கணேசனும் போட்டியிட்டார்கள். அந்த வெளியில போலிங் பூத்தில் ஒட்டியிருந்த அந்த அட்ரஸை பார்த்துட்டு ஒரு பெண்மணி என் மனைவி மற்றும் அவங்களுடைய இன்னொரு அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மகேஷ் என்கிற நடராஜனுடன் வெளியில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு கட்டையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் வண்டியை நிறுத்திட்டு போனேன். ஒரு ஒல்லியாக உயரமாக ஒரு பெண்மணி நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தால், என்ன வேணும்னு கேட்டோன்னா ஓட்டர் லிஸ்ட் வேணும்னாங்க. எங்கேருந்து வரேன்னு முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. ஓட்டர் லிஸ்ட் வேணால் நீ கார்பரேஷனில் போய் கேளு, இல்லை ஜோனல் ஆஃபீஸில் போய் கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து வடபழனியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள், ஆயிஷா, பெண் தீவிரவாதி ஆயிஷா உட்பட மிகப்பெரிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது. RDX தயாரிப்பதற்கான மூலக்கூறுகளும் அதற்கு தேவையான பொருட்களும் ஜெலட்டின் குச்சிகளும் பெரிய பெரிய வாள்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு ஒரு 5-6 தீவிரவாதிகள், ஆண் தீவிரவாதிகளும் ஆயிஷா என்ற ஒரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டார். அந்த செய்தி பேப்பரில் வந்ததை பார்த்துட்டு என் மனைவி, அன்றைக்கி பேஜர் இருந்தது, பேஜரில் உடனே வீட்டுக்கு வாங்க என்னை கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், இவ்வளோ உங்களுக்கு பார்த்துருக்கீங்களான்னாங்க. நான் என்னத்தை கண்டேன் அப்படிங்கும்போது தான் ஒரு ஸ்டிக்கர் போட்டை வச்சு அந்த இதில் காமிச்சிட்டு, போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்தாலே அவள் தான் இவர்னாங்க. அந்த ஆயிஷா நோட்டம் பார்ப்பதற்காக, வேவு பார்ப்பதற்காக, ஒருவேளை நான் போயிருந்தா கூட இன்றைக்கி யாராவது எனக்கும் அஞ்சலி கூட்டம் சேர்ந்து நடத்தியிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கரவாதமானது தலைவிரித்து ஆடி அன்றிலிருந்து இன்று வரை
கொச்சையான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகளில் திட்டுவதை தாண்டி வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிற அளவில் நீங்கள் ஸ்ரீ டிவியிலுடைய யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே படித்து பாருங்க. வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து என்ன மாதிரி கதறானுங்கன்னு படித்து பாருங்க. இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறையில் உள்ள இன்டெலிஜென்ஸ் பிரிவுக்கு தெரியாதா? இது வந்து இந்து இயக்கங்களுக்கு ஒரு சட்டம், இந்த தேசத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டம், இந்த தேசத்திற்கு எதிராக நச்சு கருத்துக்களை பரப்புவர்களுக்கும் நச்சு கருத்துக்களை கை கொள்ளுபவர்களுக்கும் நச்சு கருத்தின் அடிப்படையில் அழித்தொழிப்பு இயக்கம் நடத்துபவர்களுக்கும் ஒரு சட்டம் என்று இருக்கின்றதா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வது பொய்யா பம்மாத்தா? இந்த அளவுக்கு இந்த நாட்டில் மிக ஆழமாக பயங்கரவாதிகள் அனைத்து மட்டத்திலும் ஊடுருவி இருக்கின்றார்கள். நல்ல வேளையாக NIA தேசிய புலனாய்வு முகமை இருக்கின்ற காரணத்தால் தமிழகத்தில் ஓரளவுக்காவது இந்த பயங்கரவாதிகளின் கொட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு அடக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்பாக அபுபக்கர் சித்திக் என்பவன் நாகூர் தங்கம் அம்மையார் படுகொலையில் ஈடுபட்டிருந்தவன் தற்பொழுதுதான் அதுவும் NIA-வால் அடையாளம் காட்டப்பட்டு ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். அப்படி என்றால் தமிழக காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி நமக்கு எழுகின்றதா இல்லையா? முன்னாடிலாம் நாங்கள் கோபால்ஜியை கிண்டல் அடிப்போம். என்னஜி 2 டன் RDX வந்திருக்கீங்க, நாடு முழுக்க இவனு குண்டு வைப்பானுங்கிறீங்க, சிவில் வாரை ஏற்படுத்துறதுக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் முயற்சி செய்யுங்கிறீங்க. அவர் அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாரத நாட்டில் சிவில் வாரை கொண்டு வர வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு ஓப்பனாக ஆதரவாக இன்றைக்கு பாரதத்தின் முக்கியமான எதிர்க்கட்சியை இயங்கக்கூடியதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்ல வேளையாக RSS என்ற ஒரு தேசிய இயக்கம் 100 ஆண்டுகளாக சித்தாந்த ரீதியில் நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் காரணத்தால் பாரத நாட்டின் அருமையும் பெருமையும் பாரத நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு காரணத்தால் இன்றைக்கு ஒரு உலகின் சக்தி வாய்ந்த ஆட்சி அதிகாரங்களின் மையமாக, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பாரத நாடு எழுந்து நிற்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய தாய் இயக்கமான RSS அமைத்து கொடுத்த அடித்தளம். அதன் வழியில் நாமும் செயல்பட்டு எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இதை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்போம். எப்படி ஸ்ரீ டிவியும் பாலகௌதமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று நாமும் கண்டிப்பாக நம்முடைய சக்திக்கு மீறி வேலை செய்தால்தான் நாம் சித்தாந்த ரீதியில் எதிராளிகளை நாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.